ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் அசிமெட்ரிக் சிந்தசிஸ். ஸோ இது வந்து பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரியில் யூனிட் 7ல் இருக்குது. சரிங்களா? ஸோ ஆக்டிவ் சப்ஸ்ட்ரேட், கைரல் ஆக்சிலரி, ஆக்டிவ் ரியேஜென்ட், ஆப்டிகலி ஆக்டிவ் சால்வெண்ட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யூனிட் 7ல் இருக்கிற ஒரு முக்கியமான டாபிக். ஃபஸ்ட்டு நமக்கு அசிமெட்ரிக் சிந்தசிஸ் அப்படின்னா என்னென்னு தெரியணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் சிந்தசிஸ். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கைரல் காம்பவுண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்என்சிஎம்ஆராக இருக்கலாம், டயஸ்டீரியமராக இருக்கலாம். ஸோ அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்என்சிஎம்ஆர் அப்படின்னா R&S ஏதாவது ஒன்று வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கணும். இப்போ டயஸ்டீரியமர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ ஏதாவது ஒரு டயஸ்டீரியமர் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கணும். ஸோ அன்ஈக்குவலாக கிடைக்கக்கூடாது. ஸோ ப்ரிஃபரன்ஷியல் ஏதாவது ஒரு ஐசோமர் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கணும். அதுதான் அசிமெட்ரிக் சிந்தசிஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்குது. ஸோ இதில் நம்ம லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு, ஸோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு கொடுக்கும்போது ஸோ OH கன்வெர்ட் பண்ணும். ஸோ அப்போ இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிமிக் மிக்சர். ஸோ நமக்கு செலக்டிவாக சொல்ல முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிமிக் ப்ராடக்ட், அந்த ப்ளஸ் ஆர் மைனஸாக இருக்கும். ஸோ இன்கேஸ் நமக்கு ஏதாவது செலக்டிவாக ஒரு ஐசம் இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கு. ஸோ R&S ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 50-50 இருக்கும். ஸோ இப்போ நமக்கு செலக்டிவாக வேணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கைரல் சென்டர் வைக்கும். ஸோ அப்போ இதே லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு நம்ம யூஸ் பண்ணும்போது செலக்டிவாக ஏதாவது ஒரு ஐசோமர் வரும். சரிங்களா? ஸோ ஏதாவது ஒன்று செலக்டிவாக வரும். ஸோ இதை நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கிராம்ஸ் ரூல் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். ஸோ கிராம்ஸ் ரூல் யூஸ் பண்ணி ஸோ இதில் எது மேஜர் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு டேட் லைன் போட்டிருக்கேன். ஸோ எது வர்றது அப்படிங்கிறத நம்ம கிராம்ஸ் ரூல் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிப்போம். பட் ஏதோ ஒன்று வந்து உங்களுக்கு மேஜராக வரும். சரிங்களா? கிராம்ஸ் ரூல் எப்போ அப்ளை பண்ணுவோம்? கார்பனைல் காம்பவுண்டுக்கு ஆல்பா பொசிஷனில் ஒரு கைரல் காம்பவுண்ட் இருந்ததுன்னா அந்த டைமில் நம்ம கிராம்ஸ் ரூல் அப்ளை பண்ணுவோம். சரிங்களா? இதுக்கான வீடியோஸாக நம்ம நிறைய ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸ் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இருக்குது. ஸோ இதில் செலக்டிவ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா S-பைனால் எடுத்துக்கிறோம். பைனால். ஸோ நம்ம செலக்டிவ் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஐஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒன்று கேட்டலிஸ்ட் வந்து ஸோ கைரலாக இருந்தது அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது மேஜராக ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். இல்லை நமக்கு ஸ்டார்டிங் மெட்டீரியல் கைரல் சென்டர் இருந்தது அப்படின்னா ஆப்டிகலி ஆக்டிவாக இருந்ததுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் செலக்டிவாக ஒன்று கிடைக்கும். சரிங்களா? ஒன்று ரியேஜென்ட்ஸில் இருக்கணும், இல்லைன்னா ஸ்டார்டிங் மெட்டீரியல் இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம ப்ரிஃபரன்ஸாக ஒரு இதை ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதாவது ஒரு ஐசோமரை வந்து நம்ம அதிகமாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு சிலபஸில் இருக்குது. சரிங்களா? ஸோ நம்மக்கிட்ட டெஸ்ட் பேஜ் நிறைய போயிட்டுருக்கு. அப்போ நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அசிமெட்ரிக் சிந்தசிஸ்